இந்த ஒரு டேஸ்டியான ட்ரிங்க் இருந்தால் போதுங்க. தராவியை தொழுது வரைக்கும் வயிறு ஃபுல்ஃபில்லாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பாதாம் பீஸினை தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு நான் வந்து ஆவினில் ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குது இல்லையா, அதான் எடுத்துருந்தேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்காம நம்ம காய்ச்சணும் அப்படின்றனால. இந்த மாதிரி பால் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால தான் சரின்னு சொல்லி அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அதை காய்ச்சி நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின பாலை வடிகட்டி ஆடை எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழமும் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் பாதாம் பீசன் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அதையும் வேக வச்சு அதையும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நட்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன், கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா கலர் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபைனலி நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலில் பிஸ்தா எசன்ஸ், கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸு, ஜவ்வரிசி, பாதாம் பிசின், அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா ஐஸ் கியூப் போட்டு குடிச்சோன்னு வைங்க, ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ செம்ம டேஸ்டி.